இந்த நார்த் ஈஸ்ட்டில் இப்போ நீளமாக வந்துருச்சுங்க. ஏன்னா இடம் அமைப்பு தான் அது. சில பேருக்கு நேச்சுரலாகவே வந்துடும். ஏன்னா அந்த சர்வே நம்பர் சில பேருக்கு அவன் ப்ராப்பர்ட்டி வாங்கினதே அப்படி தான் இருக்கும். ஆரம்ப காலத்தில் இருந்து அது அமைஞ்சு போயிடுச்சு. நீளமாக இப்படி வந்துருச்சுங்க, இப்படி சதுரமாக இருக்கிறதுக்கு பதில் இப்படி போய் இப்படி கட்டாக இப்படி வருதுங்க, இல்லை இப்படி வந்துருச்சுங்க. அது வீட்டு மனையாக இருந்தாலும் சரி, ஏக்கர் கணக்கில் இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை என்றைக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்களோ எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை விட்டு அது போகாது. அது சவுத்து ஈஸ்ட்டு அதுவும் போகாது. ஆனால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு போகாது. உங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குமோ, எவ்வளோ பிரச்சனை கொடுக்குமோ கொடுத்துக்கிட்டு இருக்கும், போகவே போகாது. உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணும். நார்த் ஈஸ்ட்டு அதுவும் உங்களை போகாது, ஆனால் உங்களை வளர்த்து விடும். வித்தியாசம் இருக்குது. அதுவும் போகாது, இதுவும் போகாது. இது அவங்க இந்த சவுத் ஈஸ்ட் வளர்ந்தவங்க கையை விட்டு போனால் போதுன்னு நினைக்கிறாங்க. கையை விட்டு போகணும் மீன்ஸ் விற்றா போதுன்னு நினைப்பாங்க. அவங்கள விற்க விடாது. அவங்கள போட்டு எவ்வளோ க்ரஷ் பண்ணணும் அவ்வளோ பண்ணி விட்டுருணும். நார்த் ஈஸ்ட்டு உங்களை விட்டு போகாது. எதுக்கு? உங்களை மேலும் மேலும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு போகாது. அது எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கோ அதை தாண்டி நீங்கள் உயர்ந்து போயிடுவீங்க. அது மட்டும்தான் இல்லை, நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்களை மிகப்பெரிய உயரத்தில் சாதாரண ஆள் இருந்தது லட்சாதிபதி. நாங்கள் லட்சாதிபதிங்க, கோடீஸ்வரன். நாங்கள் கோடீஸ்வரங்க, மிகப்பெரும் கோடீஸ்வரன். ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போய் கொடுக்குற இடம் தான் நார்த் ஈஸ்ட்டு வளர்ந்தால்.